ஆட்சிக்கே வரல விஜய். இன்னமும் அவரு கூட இருக்கிற தொண்டர்கள் அவங்க வந்து அன்னைக்கு என்னைக்கு நாங்க வந்து 1ஆம் தேதி உட்காந்து அன்னைக்கு வந்து இதை முட்டப்ப இன்னமும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க நைட்டு 10 2 மணி 3 மணிக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. இப்ப நான் பேசுறது வச்சு உடனே வந்து இந்த கட்சி சார்ந்தவன், இந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ற ஆளும் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா, இங்க வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த பணி வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பணிக்காக வந்து நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க. அதுக்காக வந்து இவங்க வந்து இன்னும் கட்சிக்கு வராமலேயே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது தவிர்த்து இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சொல்றேன், 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரையும் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான எந்த முடிவும் வரல அப்படின்ட்டு. ஸோ அப்படி விஷயம் சொல்லும்போது எனக்கு வந்து விஷயம் தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ போடலாம்னு தோணுச்சு, போட்டிருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இல்ல இவன் வந்து இந்த கட்சி சார்ந்தவன், இந்த கட்சியில இருக்கிறவன், இந்த கட்சிக்கு எதிர்வு அப்படின்னு வந்து பேசுங்க. நீங்க பேசுறவங்க பேசிக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. நான் எந்த கட்சி சார்ந்தவன் கிடையாது, எந்த கட்சிக்கு எதிரியும் கிடையாது. போராட்டம் பண்றாங்கல்ல, அவங்கள கோசம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கோசம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமா சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏமா இங்க இருக்கீங்க? என்ன எங்களுக்கு அவ்வளவு ஆதரிக்கிறாங்க.